السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تقصر إن أريد للإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐம்மாக்கள், இன்னும் நல்லடையர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் உசூல் சுன்னா என்கிற இமாம் அஹ்மத் பின் அம்பல் ரஹ்மத் அவர்கள் எழுதிய நூலை அடிப்படையாக கொண்டு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுவதற்காக வேண்டி வந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த வகுப்பை நான் ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய நெருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த தலைப்பில் நாம் இதுவரையிலும் இமாம் அவர்கள் கூறிய 4 விதிகளை பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் 5வது அடிப்படையை அவர்கள் சொல்கிறார்கள். வசுன்னத்து ஐந்தனா ஆசார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுன்னா என்பது நம்மிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிச்சுவடுகளாகும். நம்மிடம் சுன்னா என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிச்சுவடுகளாகும். 6வதாக சொல்கிறார்கள், வசுன்னத்து தஃப்சீருல் குர்ஆன். சுன்னா என்பது குர்ஆனுடைய விளக்கமாகும், விளக்க உரையாகும். குர்ஆனுக்கான தஃப்சீர் என்னது? அதுதான் சுன்னத். வஹிய தலாயிலுல் குர்ஆன். மேலும் அதுதான் குர்ஆனுக்கான சான்றுகள், குர்ஆனுடைய சான்றுகளாக இருக்கிறது. 7வதாக சொல்லுகிறார்கள், வலைஸ ஃபி சுன்னத்தி கியாசுன். சுன்னாவில் கியாஸ் என்பது கிடையாது. சுன்னாவில் கியாஸ் என்பது கிடையாது. கியாஸ் என்று சொன்னால் ஒப்பீட்டாய்வு என்று அதற்கு பொருள். கியாஸ் என்றால் என்ன அர்த்தம்? ஒப்பீடு செய்தல், ஒப்பீட்டாய்வு. ஒன்றை இன்னொன்றோடு ஒப்பிட்டு பார்க்கிறதுக்கு பேர் தான் என்னது? கியாஸ். இது அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பிள்ளையை பார்த்து வாப்பா மாதிரியே இருக்கிற, உம்மா மாதிரியே இருக்கிற அப்படின்னு சொல்கிறது தான் என்னது? கியாஸ். அதுபோன்று கியாஸ் என்பது கிடையாது என்பதை நினைச்சாங்க இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போது நாம் இமாம் அஹ்மத் பின் அம்பல் ரஹ்மத் அவர்கள் கூறிய அந்த கூற்றுக்கான விளக்கத்தை நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம். முதலாவது அவர்கள் என்ன சொன்னாங்க? சுன்னா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆசார்கள். சுன்னா என்பதை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சேர்த்து சொல்லப்படுகிற சொல், செயல், அங்கீகாரம் என்பதற்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சுன்னா என்று சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹுடைய சொல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்த விஷயங்கள், இதற்கு தான் என்ன சொல்லுவாங்க? இஸ்லாமிய மரபில் அஸ்ஸுன்னா என்று சொல்லுவார்கள். இந்த 3மே உள்ளடக்கியதான் சுன்னா. இதில் ஒவ்வொன்றுக்குமே நம்ம உதாரணம் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு, செய்ததற்கு, அங்கீகரித்ததற்கு. பொதுவாக சுன்னா என்பதை பற்றி விளக்கம் சொல்லுகிற போது அறிஞர்கள் என்ன செய்வாங்க? இது எல்லாமே சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் நம்ம இதை பற்றி ஆழமாக இல்லாவிட்டாலும் மேலோட்டமாக சில விளக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும். சுன்னா அல் கௌலியா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொல் சார்ந்த சுன்னாக்கள் என்பது ஏராளமாக இருக்கிறது. அதில் உதாரணத்திற்காக வேண்டி நம்ம இங்கே ஒன்றை சொல்லுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி வ ஹஃபீஃபத்தானி அலல் லிசான். 2 வார்த்தைகள் ரஹ்மானுக்கு மிகவும் பிடித்தமானது, நாவிற்கு மிகவும் இலகுவானது. சகீலத்தானி ஃபில் மீசான், அது மீசானில் மிகவும் கனமிக்கதாக இருக்கக்கூடியது என்று சொன்னாங்க. இந்த வார்த்தை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இந்த 2 வார்த்தையை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? இந்த 2 வார்த்தைகளும் நாவிற்கு ஹபீபத்தான் இந்த இல ரஹ்மான், ரஹ்மானுக்கு மிகவும் பிடித்தமானது. ரஹ்மான் அளவில்லா கருணையாளன் அல்லாஹ், அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானது. நாவிற்கு மிகவும் லேசானது. நாவினால் அது முடிவது
எந்த விதமான சிரமமும் இல்லாத ஒரு விஷயம், கடினம் இல்லாத விஷயம். சகீலத்தானி ஃபில் மீசான், மீசானில் அது கனமிக்கதாக இருக்கக்கூடியது. நாளை நம்முடைய அமல்களின் எடையை போடுகின்ற அந்த மீசானுடைய தராசில் மிகவும் கனத்து விடுகின்ற ஒன்றாக எது இருக்கும், இந்த சொல் இருக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக வாயால் சொன்ன விஷயம். அப்போ அதன் அடிப்படையில் எதற்கு சொல்லுவாங்க, சொல் சார்ந்த சுன்னாக்கள் என்று சொல்லுவாங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் ரசூலா சொல்லியிருக்கிறாங்க, நமக்கு நிறைய தெரியும். சரிங்களா? இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலை பொறுத்தவரையில் பல வகை இருந்து கொண்டிருக்கு. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதத், வழக்கம் என்கிற அடிப்படையில் செய்கின்ற விஷயங்கள், அதுவும் என்னதான், செயல்தான். அதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஆடை உடுத்தினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஆடை உடுத்தினார்கள். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை முறையை பொறுத்தவரையில் அது ஆதத், பழக்கம்தான், பழக்க வழக்கம்தான். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு நாட்டு உடை கலாச்சாரம் என்னவோ அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினார்கள். அதை நாம் பின்பற்றுவது என்பது நமக்கு ஆகுமானது, முபாஹ், அனுமதிக்கப்பட்டது. அது மட்டும்தான் உடுத்தியாகணுன்ற இந்த கட்டாயம் இல்லை. இப்போ இதற்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, முபாஹான, அனுமதிக்கப்பட்ட விஷயம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்கள் சார்ந்தது. அடுத்ததாக ஜிபில்லியா, அதாவது வழக்கம் என்கிற அடிப்படையில், பழக்கம் என்கிற அடிப்படையில் ரசூலா செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். முதல்ல ஆதத்து, அது ஒரு வழக்கம். இது பழக்கம், அதாவது இது அந்த ஊரில் அப்படித்தான் அப்படின்ற விஷயங்கள். சரிங்களா? அதில் என்னெல்லாம் வரும், உண்பது, குடிப்பது, உறங்குவது என்பது, அதாவது மனிதன் என்ன செய்யறான், எல்லாருமே செய்யக்கூடிய அந்த செயல்கள். இதை பொறுத்தவரையில் நேரடியாக இது நமக்கு சுன்னா அல்ல. இதில் சுன்னாவும் இருக்கிறது, சுன்னா இல்லாத விஷயம் இருக்குது. எதெல்லாம் இதில் நமக்கு ஏவப்பட்டிருக்கிறதோ, எதெல்லாம் நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் என்ன ஆகிடும், சுன்னாவாக மாறிவிடும். உதாரணமாக, வலது கையால் உண்ண வேண்டும், வலது கையால் உண்ண வேண்டும், அது நமக்கு சுன்னா. பொதுவாக மனிதன் வலது கையால் தான் உண்ணுவான். அது ஜிபில்லியான ஒரு விஷயம், மனிதனுடைய வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிற, பழக்கமாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். சரிங்களா? ஆனாலும் கூட இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்கிறாங்க, இடதை கையை கொண்டு உண்ணக்கூடாது என்கிற தடை விதித்திருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் அது நமக்கு என்னவாகும், சுன்னா. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்ட உணவுகள் என்ன, பேரிச்சம்பழம், சரிங்களா? அதே போல் கறிகளாக இருந்தால் ஒட்டகம், ஆடு, இது போன்ற விஷயங்கள். நாம் அதே உண்டு இருக்கிறோன்னு சொன்னால் கிடையாது. அதை நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய பழக்கம் என்னவோ அதை நம்ம உண்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாட்டில் என்ன உணவு பழக்க வழக்கமோ அதை உண்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் அதில் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிற விஷயங்கள், விலக்கப்பட்டிருக்கிற விஷயங்களும், செய்யுமாறு ஏவப்பட்டிருக்கிற விஷயங்களும் என்னது, சுன்னா. அதல்லாதது நமக்கு அதில் சுன்னா இல்லை. மூன்றாவதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக அவர்களுக்கென்றே செய்த விஷயங்கள், இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய செயல் அடங்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்க, ஆனால் மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்களில் எதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறதோ அது மட்டும்தான் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு குசூசியத்தானது, பிரத்யேகமானது என்று சொல்லுவோம். உதாரணமாக, ஒரு பெண் தன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பு வழங்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன செய்யலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்கலாம். சரிங்களா? அதே மாதிரி மற்றவர்கள்ட்ட கேட்கலாமா, அதுக்கு அனுமதி இல்லை. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த அந்த நிகழ்வுகள்லாம் எடுத்துக்கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது, ஏன்ட்டே ஒரு பெண்ணு என்ன அன்பளிப்பு செய்கிறான்னு சொல்லிட்டாங்க, அதனால் நானும் ஓகே சொல்லிட்டேன், அதெல்லாம் நமக்கு அனுமதி இல்லை. ஏன்னா அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே ஒரு விஷயம். அதே போல் அசர் தொழுகை, அசர் தொழுகைக்கு பின்னாடி சுன்னத்து கிடையாது. அசர் தொழுகைக்கு பின்னாடி சுன்னத்தான எந்த தொழுகையும் கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது வந்தார்கள். அசருக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமையாக 2 ரக்காத் தொழுதாங்க. இந்த வழமையான 2 ரக்காத் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே ஹாஸான விஷயம், மற்றவர்கள் அதை தொழக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களுக்கு தடை விதித்தாங்க, தொழக்கூடாது என்று சொன்னாங்க. ஆனால் அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தொழவும் செஞ்சாங்க. என்ன காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை ஆரம்பித்ததற்கான காரணம் வேறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹருடைய சுன்னத்தை தவற விட்டார்கள் என்பதற்காக வேண்டி அந்த சுன்னத்தை கலா செய்கிற அடிப்படையில் தான் என்ன செஞ்சாங்க, அசருக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. தொழுவதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க,
ரசூலுல்லாஹி ஒரு செயலை செய்தால் அதை எப்படி செய்வாங்க? வளமையாக்கி கொள்வார்கள். அப்போ அந்த வளமையின் அடிப்படையில் ரசூலுல்லாஹி இதை தொழுதார்கள். மற்றவர்களுக்கு ரசூலுல்லாஹி தொழக்கூடாது என்று தடை விதித்தார்கள். இப்போ இது யாருக்குரிய தொழுகை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்குரியது. இப்படி எதெல்லாம் தலீல் ஆதாரங்கள் அது ரசூலுல்லாஹி அவர்களுக்கு மட்டுமே ஹாஸானது என்று தெரிவிக்கிறதோ அவையெல்லாம் என்னது? ரசூலுல்லாஹிக்கு மட்டுமே பிரத்யேகமான விஷயங்கள். அதே போல் திருமணத்தில் நம்ம சொன்னோம், ஒரு முஸ்லீமான ஆணுக்கு 4 மட்டும்தான் என்னது அனுமதி. 4க்கு மேலே திருமணம் செய்யலாமா? செய்யக்கூடாது, ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதில் என்ன இருக்குது? விதிவிலக்கு இருக்குது. அந்த சட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருந்தாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4க்கு மேலே இஸ்லாம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சால் அதை பிரத்யேகமாக ரசூலுல்லாஹி அவர்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறான். சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்துடைய 50வது வசனத்தில் அதை சொல்லுவான், இன்ன அஹ்லல்னா லக்க, நபியை உமக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? உங்களுடைய மனைவிமார்களை உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறோம். அதே போன்று எந்த ஒரு பெண் அந்த பெண் தானாக விரும்பி உங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிறாளோ அந்த பெண்ணையும் நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு மனம் முடித்துக் கொள்வதற்கு நம்ம ஹலாலாக்கி இருக்கிறோம். இங்கே தான் இந்த 2 விஷயமும் வரும். சரிங்களா? அப்போ இது இதெல்லாம் யாருக்குரிய சட்டம்? ரசூலுல்லாஹி அவர்களுக்கு ஹாஸானது. அப்போ அதனால் அதை நாம் என்ன செய்ய முடியாது? சுன்னா என்று எடுத்து பின்பற்ற முடியாது. சரிங்களா? அதை நம்ம சுன்னாவாக எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ இதெல்லாம் ஹாஸானது என்பதற்கு தலீல்களும் இருக்கும். இதெல்லாம் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு மட்டுமே ஹாஸான விஷயங்கள் என்று தலீல்களும் இருக்கும். அந்த தலீலின் அடிப்படையில் அவை அனைத்தையும் நாம் நினைச்சிடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே உரியது. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, தொழுகையில் நின்று கொண்டு நான் என்ன செய்கிறேன்? என் பின்புறமாக இருக்கக்கூடிய உங்களை பார்க்குறேன் அப்படின்னாங்க. எப்படி? ரசூலுல்லாஹி திரும்பி பார்த்தாங்களா? தொழுகையில் நின்று கொண்டு திரும்பி பார்க்கலான்னு இதுக்கு ஆதாரம் எடுத்துக்கொள்ள முடியுமா? முடியாது. ஏன்? இப்போ ரசூலுல்லாஹி அவர்கள் பார்த்தார்கள் என்று சொன்னார்களே, அது எந்த அடிப்படையில்? ரசூலுல்லாஹி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதம் மோஜிஸ். ரசூலுல்லாஹிக்கு அப்படி பார்க்க முடியும். முன்னாடி பார்த்து கொண்டிருந்தாலும் என்ன செய்வோம்? பின்னாடி என்ன நடந்து கொண்டிருக்கிறதுன்றது ரசூலுல்லாஹி அவர்களுக்கு தெரியும். எப்போ? தொழுகையில் ரசூலுல்லாஹி அவர்கள் நிற்கும்போது. இது போன்று பிரத்யேகமான விஷயங்கள் அது நமக்கு என்ன இல்லை? சுன்னா கிடையாது. இந்த ஆதாரங்களை வைத்துக்கொண்டு வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது? நான் அப்படித்தான் என்று வாதிட முடியாது, வாதிடக்கூடாது. அடுத்ததாக 4வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத் என்கிற அடிப்படையில் செய்த விஷயங்கள், இபாதத் தஅபுதியான விஷயங்களாக ரசூலுல்லாஹி அவர்கள் செய்த விஷயங்கள். ஆனால் அதில் என்னது? எதில் நமக்கு தண்டனை சொல்லப்படவில்லையோ அதெல்லாம் சுன்னத். சுன்னத் என்று சொன்னால் நம்ம செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள். அது இபாதத்தா ரசூலுல்லாஹி செஞ்சிருந்தால் அதை என்ன செய்யணும்? அதை நம்ம ரசூலுல்லாஹை பின்பற்றி கொண்டு செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போது நமக்கு அதில் என்ன இல்லை? அதை செய்யாமல் விடுவதில் நமக்கு குற்றம் இல்லை. அப்படி உள்ள விஷயங்கள் அது என்ன அப்படின்னு சொன்னால், உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு வந்தால் என்ன செய்வாங்க? அப்போ அதற்கு அவங்க சொல்கிறாங்க, பல் துலக்குவார்கள். வீட்டுக்கு வந்ததுமே என்ன செய்வாங்க? பல் தேய்ப்பாங்க. இப்போ இது நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போன உடனே தேய்க்கிறதுன்றது கட்டாயமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? கட்டாயம் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி அவர்களை பின்பற்றி கொண்டு இபாதத்தா அதை நினச்சி நம்ம செஞ்சால் அது நமக்கு என்னது? சுன்னத். அதற்கு நமக்கு கூலி இருக்கிறது. அதே போன்று தான் என்னது? ஒவ்வொரு தொழுகையின் போதும் என்ன செய்யுது? பல் துலக்குதல். ஏன்னா ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, அதை லவ்லா அஷுக்கு அலா உம்மத்தி ல அமர்த்துஹும் பிஸ்ஸிவாக்கி இந்த குல்லி உது அவ் இந்த குல்லி ஸலாம். என்னுடைய உம்மத்திற்கு சிரமம் ஏற்படும் என்று நான் அஞ்சாவிட்டால் என்ன செஞ்சிருப்பேன்? ஒவ்வொரு நேர தொழுகையின் போதும் உதுவின் போதெல்லாம் என்ன செய்யணும்? பல் துலக்குமாறு கட்டளை இட்டிருப்பேன். சில கட்டளை இல்லை. அப்போ அதை செய்யலாமா? செய்யலாம். செய்கிறது என்பது என்னது? சுன்னத். செய்யாமல் விட்டுவிட்டால் அதற்கு குற்றமும் கிடையாது. அடுத்தது 5வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் விளக்கும் விதமாக நமக்கு செய்து காட்டிய விஷயங்கள். குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சட்டத்தை அல்லது சுன்னாவிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒன்றை விளக்குவதற்கான ரசூலுல்லாஹி அவர்கள் செய்து காட்டிய விஷயங்கள். இதை பொறுத்தவரையில் அந்த சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் வாஜிபாக இருந்தால் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தும் வாஜிப். புரியுதுங்களா? குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி கட்டளை இருக்கிறது, அது வாஜிபானதாக இருந்தால்
இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவும் என்ன ஆகிடும்? வாஜிபாயிடும். குர்ஆனிலோ அல்லது ஹதீஸிலோ சொல்லப்பட்டிருக்கிற அந்த சட்டம் அது வாஜிபானது அல்ல, அது ஒரு முபாஹான அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருந்தால் இது என்ன ஆகிடும்? அனுமதிக்கப்பட்டதாகிடும். இந்த சுன்னாவும் அதற்கு விளக்கமாக அமையும், அதோடு சேர்ந்தது சுன்னாவான விஷயமாக இருக்கும். இதற்கு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா சொன்னா தொழுகையை பற்றி கட்டளையிடுறார். அகீமுஸ் ஸலாஹ், தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார். அப்போ அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, 2 வகையான தொழுகை தொழுதார்கள். ஒன்று ஃபர்லான தொழுகை, அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டது நேரடியானது ஃபர்லான தொழுகை. அந்த ஃபர்லான தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றினார்கள். அப்போ அது நமக்கு என்னது? கட்டாயம். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நிறைவேற்றினார்கள் என்கிற அந்த வடிவங்கள் நமக்கு அது கட்டாயம். அதை தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றி இருக்கிறாங்க. பல இடங்களில் சுன்னத்தான தொழுகையை தொழுது காட்டியிருக்கிறார்கள், பல நேரங்களில் சுன்னத்தான தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது காட்டியிருக்கிறார்கள். அதெல்லாம் என்னது? சுன்னத்தான தொழுகையாக இருக்கும். இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் சார்ந்த சுன்னாவிற்கான விளக்கம். அடுத்ததாக தக்ரீருஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம். எதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தாங்க? இதை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருப்பாங்க? சொல்லால் அல்லது செயல், சொல்லையும் செயலையும் பிறர் செய்யக்கூடிய விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தாங்கன்னு சொன்னால் அதற்கு தான் என்ன சொல்லுவாங்க? அங்கீகாரம் என்று சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சரி என்று சொன்னால் அது என்னது? அங்கீகாரம். அல்லது ஒரு செயலை செய்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டு சரி என்று ஆமோதித்தால் அது என்னது? அது அங்கீகாரம். அது வார்த்தையாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நடக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து விட்டு மௌனமாக இருந்தாலே அது என்னது? அங்கீகாரம் தான். மௌனமாக இருந்தாங்கனாலே அது அங்கீகாரத்துடைய பட்டியலில் வந்துடும். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு அடிமை பெண் வராங்க. அந்த பெண்ணிடத்தில் கேட்குறாங்க, ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அப்போ அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க? ஃபிஸ்ஸமா, எங்கே இருக்கிறான்? வானத்தில் இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் சொல்லலை, வானத்தில் இருக்கிறான் இல்லை அப்படின்றதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. அந்த பெண்ணிடத்தில் அந்த பெண்மணி இடத்துல கேட்குறாங்க. கேட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்க? ஃபிஸ்ஸமா, வானத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. மன் அன, நான் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ரசூலுல்லாஹ் அப்படின்றாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்திகஹா ஃபஇன்னஹா முஃமினா. அந்த பெண் சொன்னது சரி தப்பு அப்படின்னு சொல்லலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இந்த பெண்ணை விடுதலை செய்து விடுங்கள், அவங்க அடிமையாக இருக்கிறாங்க. இந்த அடிமை பெண்ணை விடுதலை செய்யுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுறாங்க. என்ன சொல்லிட்டு? இந்த பெண்மணி ஒரு மூமினான பெண்மணியாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று சொன்னதும், தன்னை யார் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்று சொன்னதும் அங்கீகரிக்கிறாங்க. இப்படிதான் அதுக்கு அர்த்தம். இப்போ அந்த அங்கீகாரம் என்னது? அந்த பெண்ணிற்கு ஈமானிய பெண் என்ற பெயரை வாங்கி தந்தது. சரிங்களா? அந்த பெண் ஒரு பூமி என்கிற அந்த அந்தஸ்தை அந்த பெண்ணுக்கு பெற்று தந்தது. இது அங்கீகாரம் சொல் சார்ந்தது. செயல் சார்ந்த அங்கீகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறாங்க? பயணத்தில் இருக்கிறாங்க. ஒரு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பயணத்தில் இமாமத் நிற்கிறார். அவர் எப்போதுனாலும் தொழுகையில் என்ன செய்வார்? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த சூரா ஓதாமல் அவர் என்ன செய்ய மாட்டார்? தொழ மாட்டார். பின்னாடி உள்ளவங்க கேட்குறாங்க அவர்கிட்ட, என்னங்க எப்போ பாரு இந்த சூரா ஓதுறீங்க? மற்ற சூரா ஓதுவார், குர்ஆனை ஓதுவார். ஓதிட்டு அவர் என்ன செய்வார்? முடிக்கும் போது இந்த சூறா ஓதுவார். ஏன் இதை எப்படி வளமையாக்கி இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னோன்னே ஒரு டைம் அவர் சொல்கிறார், நான் தொலை வச்சா அப்படி தான் தொலை வைப்பேன், இஷ்டம் இருந்தால் என்ன தொலை வைக்க இல்லைங்க வைங்க, இல்லைன்னா வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னா. சரி அப்படின்னு சொல்லி அவரை தொலை வைக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? இது ஒரு குறையாக முறையிடுறாங்க. இந்த மாதிரி அவர் செய்கிறாரு, வளமையாகவே இது செய்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செலவுல் ஐஷின் கார இஸ்னோ தாலிக்கு, அவர்கிட்ட போய் கேளுங்க எதனால் அவர் அப்படி செய்கிறாரு, என்ன காரணத்தினால அவர் அப்படி செய்கிறார் என்று நீங்கள் என்ன செய்யுங்க, அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு, லியன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், அது ரஹ்மானுடைய பண்புகள், அதை ஒஹிப்பு நக்ராஹா, அதை ஓதுறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படின்றாரு. ஏன்னா சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவில் அல்லாஹ்வுடைய உயர்வான பண்புகள், அல்லாஹ் யார் என்பதை பற்றி அறிமுகப்படுத்துகிற வசனங்கள்.
அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்திற்கான சான்றுகள், தனித்துவங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய அந்த வசனம் அது. இப்போ அதை என்ன செய்கிறார் அவர் உலமாற நேசிக்கிறார். அது இப்போ அந்த நேசத்துடைய வெளிப்பாடாக என்ன செய்கிறார் அதை ஓதிக்கொண்டிருக்கிறார். நம்மளும் அதை ஓதுவோம் இல்லையா? எதுக்காக வேண்டி இருக்கிறதே சின்ன சூறா, 3 வசனம் ஆழ்த்து சீர்க்கம் தொழுக முடிஞ்சிடும் அப்படின்னு ஓதுவோம் இல்லையா? அப்படி ஓதக்கூடாது. அதை என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய பண்புகள், ரஹ்மானுடைய பண்புகள், ரஹ்மானுடைய உயர்வான தன்மைகளை அல்லாஹ் தஆலா செஞ்சிருக்கான், அதில் சொல்லி இருக்கிறான். அப்போனா அது விளங்கணும், விளங்கி ஓதணும். அதெல்லாமே என்ன செய்யுது? தொழுகை சீக்கிரமாக முடிஞ்சிருமேன்றதுக்கு அப்படி ஓதக்கூடாது. அந்த சஹாபி எப்படி செய்வார்னா, ஒரு சூறா ஓதிட்டு துணை சூறா ஓதிட்டு இன்னொரு துணை சூறாவாக தான் இதை ஓதுவார். சரிங்களா? நேரடியாகவே இதை ஓத மாட்டார். நம்ம என்ன செய்வோம்? குல் அல்லாஹ் சூறா காலம் முழுக்க என்னது? சின்ன தொழுகிறோம், நஃபீல் தொழுகிறோம், எல்லாத்துக்கும் என்னது? குல் அல்லாஹ் அஹது குல் அஹது ரபில் ஃபலக் முடிஞ்சு போச்சு இல்லையா? இன்னாத்தே நாக்கள் கோசரு குல் அல்லாஹ் அஹது. அப்படி என்ன செய்யல ஓதுறது இல்லை. அதனால் யாரும் என்ன செய்யக்கூடாது? அந்த மாதிரி இதை வளமையாக்கி கொள்ளக்கூடாது. இதை வளமையாக்கி கொள்வதாக இருந்தால் எந்த அடிப்படையில் செய்யணும்? எந்த அடிப்படையில் செய்யணும்? மாஷா அல்லாஹ் ஒரு சூறா ஓதிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுது? இதை கொண்டு அந்த ரக்காத்தை முடிக்கிறது, பூர்த்தி செய்யுது. சரிங்களா? அது எந்த அடிப்படையில் இருக்கணும்? இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பொருளை உணர்ந்து இப்போதான் என்ன செய்ய முடியாது? நேசிக்க முடியும். குல் ஹுவல்லாஹு அஹது, அல்லாஹ் அஹது ஏகன் தனித்தவன், அல்லாஹு சமது அவன் தேவையற்றவன், பிறர் அவன்பால் தேவையுடையவர்கள், லம் எலிது அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை, வலம் யூலத் யாராலும் பெறப்படவும் இல்லை, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது அன்றையும் அவனுக்கு நிகரானவர்கள் யாருமே இல்லை. இந்த ஒரு உறுதியை உள்ளத்திலே கொண்டு அதை நேசித்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த சஹாபி செய்யக்கூடிய அதே அமலை நம்ம செய்கிறோம்னு அர்த்தம். அப்படி செய்கிறது வந்து விரும்பத்தக்கது, அது ஒரு சுன்னத்து. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரித்தாங்க. சரிங்களா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, அந்த சஹாபி என்ன சொல்கிறாங்க? நான் அதை நேசிக்கிறேன், ஏனென்றால் அந்த ரஹ்மானுடைய பண்புகள் என்கிற அடிப்படையில் அதை நேசிக்கிறேன், விரும்புகிறேன் என்று சொல்லி நான் அதை ஓதுகிறேன் என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஹ்பிருஹு அன்னல்லாஹ யுஹிப்பு, நீங்கள் அவருக்கு தெரியப்படுத்துங்க என்னென்னு, அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு இமாம் இப்னு கைம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஒரு சூறாவை ஒரு வசனத்தை ஒரு மனிதன் வளமையாக ஓதிக்கொண்டிருந்து அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று விட்டார். அல்லாஹ்வுடைய அன்பை அவர் பெற்று விட்டார். நாம் எல்லாரும் அல்லாஹ்வை நேசிக்கணும். அல்லாஹ்வை நேசிக்காமல் நம்முடைய ஈமான் என்ன செய்யாது? சரியாகாது. அல்லாஹ்வை நேசிக்காத இடத்துல ஈமான் இருக்க முடியாது. அல்லாஹ்வை நாம் நேசிக்கணும், கட்டாயம். அது அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கு அல்லாஹ்வுக்கு இல்லை. இப்போ அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடியவனா மாறக்கூடிய ஒரு செயல் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த செயலை நம்ம செய்கிறோம்னா அல்லாஹ் நம்மளை என்ன செய்வான்? நேசிப்பான். அது அதோடைய சிறப்பு. இப்போ அந்த ஒரு சிறப்பை அந்த நபித்தோழர் அடைந்து கொண்டார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயலுக்கான அங்கீகாரம். இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயலுக்கு கொடுத்த அங்கீகாரம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது இப்படி எழுதி தொடர்ந்து இருக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம என்ன செய்ய முடியாது? ஒரு சூறாவை ஓதிக்கொண்டு துணை சூறாவை என்ன செய்யுது? அந்த ஓதினி சூறாவுக்கு துணை சூறா என்ன செய்யுது? சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுனதை நம்ம பார்க்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுக்கு மேற்பட்ட சூறாக்கள் ஓதி இருக்கிறாங்க. அதுக்கு நமக்கு ஆதாரம் இருக்கு. ஒரே ரக்காத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒன்றுக்கு மேற்பட்ட சூறாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறாங்க. ஆனால் எதை நம்ம பார்க்க முடியாது? ஒவ்வொரு ரக்காத்திலும் ஒரு சூறாவை ஓதுவது, சூரத்து ஃபாத்திஹால துணை சூறாவை ஒன்று ஓதுவது, அதற்கு பின்னாடி என்ன செய்யுது? குல் அல்லாஹு அஹது என்று ஓதுவது, அப்படின்ற ஒரு வழக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பார்க்க முடியாது. அப்போ ஒரு சஹாபி செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அதை அங்கீகரித்தார்கள். அப்போ இதெல்லாம் என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் சார்ந்த அங்கீகாரத்திற்கான ஆதாரம் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கு. பல சந்தர்ப்பங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தோழர்கள் வந்து என்ன செய்வாங்க? அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க ஒரு பயணத்தில் இருக்கும்போது அல்லது வேறு இடங்களில் இருக்கும்போது நடந்த நிகழ்வுகளை சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? சரியாக சொன்னீங்க, சரி சுன்னாவை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னது? அங்கீகாரம் என்பதற்கான ஆதாரம். பரவலாக அதற்கு ஆதாரமாக சொல்லும்போது இந்த செய்தியை தான் சொல்லுவாங்க. 2 நபித்தோழர்கள் செஞ்சாங்க, பயணத்தில் இருந்தாங்க, தொழுகையுடைய நேரம் வந்தது, உது செய்வதற்கு தண்ணீர் கிடைக்கல. 2 பேர் என்ன செய்கிறாங்க? தைமம் செஞ்சுட்டு தொழுதுறாங்க. அந்த வக்தை என்ன செய்கிறாங்க? தைமம் செஞ்சு தொழுதுறாங்க. தொழுது கொஞ்சம் கடந்து செல்வதற்குள்ளே என்ன கிடச்சிச்சு? தண்ணி பார்த்துட்டாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம தண்ணி இல்லைன்றதுனால தானே தைமம் செஞ்சு தொழுதோம், இதோ தண்ணி இருக்கு, இப்போ நம்ம உது செஞ்சு திரும்ப தொழுவோம் அப்படின்றார். இப்போ இன்னொருத்தர் சொல்கிறாரு, அதான் தொழுதுட்டோமே, முடிஞ்சு போச்சு, அதனால் திரும்ப தொழ தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் விட்டுறாரு. 2 பேருமா அவர் 2வது உள்ளவர் என்ன செய்கிறாரு? தொழுகிறாரு. முதலாவது
ரெண்டாவது முறை தொழுகலை, ஒரு முறை தொழுதோட நிப்பாட்டிட்டார். தைமம் செஞ்சு தொழுதோட தொழுகையை முடிச்சுக்கிட்டாரு. இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு, தைமம் செஞ்சு தொழுதவர் தண்ணீர் பார்த்த உடனே என்ன செய்கிறாங்க, உது செய்து விட்டு மீண்டும் ஒரு முறை அதே தொழுகை தொழுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி சொன்னாங்க, முதலாவது நபருக்கு, அதாவது ஒரு முறை மட்டும் தொழுதவருக்கு சொல்கிறார், அசப்த சுன்னா, நீங்கள் சுன்னாவை நிலைநாட்டி விட்டீர்கள். சுன்னத்து என்னவோ அதை என்ன செஞ்சிட்டீங்க, நிறைவேற்றிட்டீங்க, முழுமைப்படுத்திட்டீங்க. அப்போ என்ன அர்த்தம், வக்தில் நம்ம தண்ணீர் கிடைக்காமல் தைமம் செய்து தொழுதால் தொழுகை நிறைவேறிடுச்சு, அவ்வளோதான். அதை திரும்ப தொழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இரண்டாவது தொழுதவருக்கு என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி அவர்கள், வலக அஜ்ரான், உனக்கு 2 கூலி இருக்குன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, 2 கூலி இருக்குன்னு சொன்னாங்க. எதுக்கு 2 கூலி? ஃபர்ல தொழுதுட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன செய்யுது, ஃபர்லுன்ற பேரில் இன்னொரு வாட்டி உது செஞ்சு தொழுதுட்டீங்க, அதான் 2 கூலி உங்களுக்கு. உங்களுடைய அந்த முயற்சிக்கான கூலி அல்லாஹ் 2 மடங்கா தர இருக்கிறான் என்பதை என்ன செய்கிறாங்க, அவருக்கான சிறப்பாக ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அப்போ இது வந்து எதை காட்டுகிறது, அவங்க செஞ்ச செயலை ரசூலுல்லாஹி அவர்கள் அங்கீகரித்தார்கள் என்பதை காட்டுகிறது. இப்படி எக்கச்சக்கமான உதாரணங்களை சொல்லலாம். சரிங்களா? அப்போ இதன் அடிப்படையில் இதான் என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் சார்ந்த சுன்னா என்பதற்குரிய ஆதாரங்கள். அதாவது இக்ரார், அங்கீகாரம் என்பது சுன்னா, சொல் சுன்னா, செயல் சுன்னா, அங்கீகாரம் என்று சொன்னால், நல்லா இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அங்கீகாரம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை அங்கீகரித்தாங்க சொல்லுங்க, எதை அங்கீகரித்தாங்க ரசூலுல்லாஹி அவர்கள்? எந்த செயலை, யார் செயலை? மாஷா அல்லாஹ், அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். யாருடைய செயலை அங்கீகரித்தாங்க? சஹாபாக்குடைய செயலுக்கான ரசூலுல்லாஹி அங்கீகாரம் தான் சுன்னா. சுன்னாவில் 3 கேட்டகரியில் என்னது, ஒரு கேட்டகரி என்னது, ஒரு விஷயத்தை சஹாபாக்கள் செய்தார்களானால் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சுட்டாங்கன்னா அது என்னது, அதுவும் சுன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த செயலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலை, செஞ்சது யார் இல்லை, ரசூலுல்லாஹி அவர்கள் அல்ல, சொன்னது யார் இல்லை, ரசூலுல்லாஹி அவர்கள் அல்ல, வேற யாரு, சஹாபாக்கள் சொன்னாங்க, சஹாபாக்கள் செஞ்சாங்க. இந்த 2க்கும் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி அவர்கள் அங்கீகாரம் மட்டும் கொடுத்தாங்க. இப்போ சஹாபாக்களுக்கு மார்க்கத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது என்னது, இந்த செயல் என்னது, இந்த சுன்னாவுடைய வரைவிலக்கணம் என்ன செய்யுது, அவங்களுக்கு எதிரான ஆதாரம், அவங்களுடைய வாதங்களை முறியடிக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு வலுவான சான்றுது. சுன்னாவிற்கான வரைவிலக்கணம் தெரிஞ்சாலே என்ன செய்ய மாட்டாங்க, இந்த வாதத்தை அவங்க வைக்க மாட்டாங்க. எந்த வாதம், சஹாபாக்கள் ஒன்றுமே கிடையாது, குர்ஆன் சுன்னா அது மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் வஹி வருது, சஹாபாக்களுக்குலாம் வஹியா வருது அப்படின்னு கேட்பாங்க. வஹி வரல, வஹி அவங்கள அங்கீகரிச்சது, வஹி அவங்கள அங்கீகரித்தது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், அவங்கள முன்மாதிரி என்று சொல்கிறோம். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? அடுத்ததாக நம்ம வந்து இந்த ஆசார்களை, எந்த ஆசார்களை நாம் அவர்கள் என்ன சொன்னாங்க, வசுன்னத்து இந்தனா ஆசார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே சொன்னாங்க. சுன்னா என்பது நம்ம இடத்துல என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆசார்கள். ஆசார்கள் என்றால் அடிச்சுவடுகள், சொல்லக்கூடிய அடிச்சுவடுகள் தான் சுன்னா. அதற்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், சுன்னா என்று சொல்கிறோம். அந்த சுன்னா தான் நம்முடைய அடிப்படைகள், ஆசார்கள். அந்த அடிச்சுவடைத்தான் நம்ம பின்பற்றி வாழணும். அப்போ அந்த அடிச்சுவடை நம்ம பின்பற்றி வாழுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வந்து உயிர்ப்பிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், அதை சுன்னாவை உயிர்ப்பிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதா இருந்தாலும் அதில் சுன்னா என்ன இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு செய்யணும். சுன்னா எதுன்னு தெரியாமல் செய்யக்கூடாது, சுன்னாவை பற்றி அறிவில்லாமலும் எதையும் செய்யக்கூடாது. சுன்னா என்ன என்பதை பார்த்துவிட்டு நம்ம செய்யணும். அப்போ அந்த அடிப்படையில் சுன்னாவை நாம் உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பின்வரக்கூடிய 5 விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கணும். முதலாவது, சுன்னாவை பற்றிய அறிவு. சுன்னாவை பற்றிய அறிவு என்ற அளவிற்கு அதை என்னது, முழுமையாக தெரிந்து கொள்ளுதல். எல்லாருக்கும் எல்லா சுன்னாவும் தெரியும் என்று இல்லை, இருந்தாலும் என்ன செய்யணும், என்ற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், மேக்சிமம் சுன்னாக்களை நம்ம தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, சுன்னாவின் பக்கம் நாம் அழைப்பு விடுக்க வேண்டும். சுன்னாவுக்கு மாறு செய்வதை விட்டு நம்ம தவிர்ந்திருக்க வேண்டும். அப்போ சுன்னாவை நம்ம விடக்கூடாது. இப்போ நம்ம முஸ்தஹபான விஷயங்கள் சொன்னோம் இல்லையா, முபாஹான விஷயங்கள், அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் சொல்லி சில சுன்னாக்களை சொன்னோம்.
என்ன சொன்னோம்? அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் அப்படி உள்ள சில சுன்னாக்கெலாம் நம்ம உதாரணம் சொன்னோம். என்னென்ன உதாரணம் சொன்னோம்? முபாஹ் என்னது? ஆடையில் என்ன விஷயம்? ரைட்டு, மாஷா அல்லாஹ். தலையை மறைத்தல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடுத்தினை மாதிரி உடுத்துறது, இது விரும்பத்தக்கது. சரி, வேற மிஸ்வாக், மாஷா அல்லாஹ், சத்த மிஸ்வாக், பல் துலக்குதல், தொழுகையின் போது ஒவ்வொரு தொழுகையின் போதும் பல் துலக்குதல். அதே போன்று என்னது, வீட்டிற்கு சென்றாலும் முதல்ல பல் தேய்க்கிறது, இதெல்லாம் என்னது முஸ்தஹப்பான விஷயம், விரும்பத்தக்க விஷயங்கள். இதை நம்ம செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிற போதெல்லாம் நம்ம நினைச்சிடும் செய்யணும். இது சுன்னாதானே என்று நினைச்சக்கூடாததை விட்டுறக்கூடாது. என்ற அளவுக்கு அதுக்கு முரண்படாமலும் இருக்க வேண்டும். சரிங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுத்திய உடைகள் அப்படின்னு சொன்னால் முழுமையாக கவர் பண்ணக்கூடிய உடை. அதனால தான் என்ன செய்வாங்க, பேண்ட்டு, டிஷர்ட்டு, இந்த மாதிரி உடையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? ஷக்லை, நம்முடைய உடலுடைய வடிவத்தை அது வெளிப்படுத்தும். உடலுடைய வடிவத்தை என்ன செய்யும், அது வெளிக்காட்டும். இப்போ அது இல்லை, ஒரு விரும்பத்தக்க உடை அல்ல என்கிற அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க உலமாக்கள் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவோம். அதே நேரத்தில் பேண்டே போடக்கூடாதுன்னு இல்லை, பேண்ட்டு போட்டு நம்ம என்ன செய்கிறோம், மறைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை. மறைக்க வேண்டிய மறைவிடங்களுடைய அந்த வடிவங்கள் வெளியே தெரிகிறது என்று சொன்னால் அப்போ அந்த உடை என்ன பொருத்தமானதில்லை. நம்ம ஆடி போட்டு மறைச்சிருக்கிறோம், ஆனால் வடிவங்கள் வெளி தெரிகிறது. அதனால் அதை என்ன செய்யணும், தவிர்த்திருக்க வேண்டும் என்பதை சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது மூன்றாவது, சுன்னாவின் பக்கம் நம்ம அழைப்பது எப்படி இருக்கணும் சொன்னா. இரண்டாவது என்ன சொன்னோம், சுன்னாவின் பக்கம் மக்களை அழைக்கிறோம். சுன்னாவுக்கு இயன்ற அளவுக்கு நம்ம முரண்படாமல் இருக்கணும். சரிங்களா? மூன்றாவது, சுன்னாவின் பக்கம் அழைக்கிறது என்பது எப்படி இருக்கணும் சொன்னால், சுன்னாவை நம்ம கற்றதற்கும் அமல் செய்ததற்கும் பிறகாக இருக்கணும். அப்படின்னா நமக்கு சுன்னா தெரியணும், அதுக்கப்புறம் அந்த சுன்னாவை நம்ம நினைச்சணும் அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நமக்கு சுன்னாவும் தெரியல, சுன்னாவை அமலும் செய்கிறது இல்லை, அப்புறம் நாம் என்ன செய்யக்கூடாது, கண்டது கழியதெல்லாம் சுன்னத்துன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சில மூட பழக்க வழக்கம் சில மக்கள்கிட்ட இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்வாங்க, இதான் சுன்னத்துன்னு சொல்லுவாங்க. யாரோடைய சுன்னத்துப்பான்னு கேட்டால் அதுக்கு விளக்கம் இருக்காது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சுன்னத்தில் இருக்காது, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவாக இருக்காது. அப்புறம் என்ன அர்த்தம், அப்புறம் அதை சுன்னத்துன்னு சொன்னால் அவருக்கு யாரோ பெரியவர் சொல்லி கொடுத்துருப்பார், அவருடைய சுன்னாவாக இருக்கும். அதை நம்ம சுன்னாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சுன்னா என்று சொன்னால் நம்ம நினைச்சிடும் அதை பற்றிய அறிவோடு நம்ம நினைச்சிடும் அதை அமல் செய்து விட்டு நம்ம அதன் பக்கம் மக்களை அழைக்கிறோம். நான்காவது, அந்த சுன்னாவை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதில் நம்ம நினைச்சிடும் பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும், பொறுமை காக்க வேண்டும். சுன்னாவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நமக்கு நினைச்சிடும் பொறுமை இருக்கணும். நம்ம சொன்னதுமே மக்களை நினைச்சுவாங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க இல்லை. சரிங்களா? அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கிடையாது, அல்லது அதற்காண்டி நம்மளை சும்மா விடவும் மாட்டாங்க. சில சுன்னாக்களை நம்ம நடைமுறைப்படுத்தும் போது நமக்கு என்ன செய்யும், கடுமையான எதிர்ப்புகள் உண்டாகும். அந்த எதிர்ப்புகளை நம்ம நினைச்சணும் பொறுமையாக தாங்கிக் கொள்ளணும். சில வாலிபர்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடம் என்னன்னு சொன்னால், அவங்க தாடி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், குடும்பத்தார்கள் எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. வேறு யாரும் எதிர்க்க மாட்டாங்க. முதல்ல யார், குடும்பத்தார்கள். உனக்கு என்ன பெரிய வயசாகி போச்சு, நீ என்ன செய்கிற, தாடி வைக்கிற, அதெல்லாம் வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம், அதெல்லாம் பெரிய ஆளாகிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. அதே மாதிரி சில இளம் பெண்கள் ஹிஜாப் அணிகிறாங்கன்னா, என்ன இப்போவே நீ பாட்டி மாதிரி ட்ரெஸ்ஸு போட்ட, என்னது அதுக்கு என்ன பேர், பாட்டி மாதிரி ட்ரெஸ்ஸா, மறைக்க வேண்டிய வயசில் தான் அதை மறைக்கணும். ஆனால் நம்ம மக்களுடைய வழக்கம் என்ன, பாட்டியான பிறகு இதெல்லாம் போட்டுட்டு சுற்றணும். அல்லாஹ் இந்த மாதிரி என்னது சில மூட பழக்க வழக்கங்கள் மக்கள்கிட்ட என்னது ஆதத்தாகவே இருந்து கொண்டு இருக்குது. அப்போ இதை நினைச்சிருது நம்ம எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். அப்படி எதிர்கொள்ளும் போது நம்ம பொறுமை காக்கணும், பொறுமை இழந்துடக்கூடாது. இது நாலாவது. ஐந்தாவதாக, சுன்னாவிற்கு எதிரான தாக்குதல்களை இயன்ற அளவுக்கு நம்ம நினைச்சோம் சொல் செயலால் எதிர்கொள்ள வேண்டும். சொல்லாலும் செயலாலும் நம்ம எதிர்கொள்ளத்தான் வேண்டும். சுன்னா எதிர்க்கப்படும். ஏன்னா அது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. இபிலீஸுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை பிடிக்குமா? இபிலீஸுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை பிடிக்குமா? பிடிக்காது. அப்போ இபிலீஸுடைய வழிவந்தவர்களுக்கு அவங்களுக்கும் பிடிக்காது, அவங்க எதிர்க்கத்தான் செய்வாங்க. அப்போ எதிர்க்கும் போது நம்ம நினைச்சணும் அந்த எதிர்க்கக்கூடிய விஷயங்களை எதிர்த்து போராடி நம்ம நினைச்சணும் அந்த சுன்னாவை நிலைநாட்டுவதற்கு முயற்சிக்க வேண்டும்
இமாம் இப்னுல் கைம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய ஜலாஉல் அஃபாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் சொன்னாங்க, வ தப்லீகு சுன்னத்துஹு இலா உம்மா அஃதலு மின் தப்லீகி சியாமி இலா நுஹூரில் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னாவை சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பது என்பது எதிரினுடைய கழுத்தில் அம்பை பாய்ச்சுவதை விட சிறந்தது. போருக்கு போகிறோம், போரில் என்ன செய்கிறோம், எதிரியை எதிர்கொள்கிறோம், அவனுடைய கழுத்துக்கு நேரம் என்ன செய்கிறோம், அவன் தொண்டை குழிக்கு நேரம் அம்பை விட்டுட்டு அவனை என்ன செய்யணும், வீழ்த்துறதுன்றது என்னது பெரிய விஷயம் தானே, சாதனை தானே. அந்த சாதனையை விட பெரிய சாதனை என்ன, சமுதாயத்திற்கு சுன்னாவை தெரிவிப்பது. ஏன்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க, என்ன தாலிக்கு தப்லீக் யஃஅலுஹு கஸீரும் மினன் நாஸ். அம்பு பாய்ச்சக்கூடிய வேலையை நிறைய பேர் செய்வாங்க. அதை என்ன செய்வாங்க, நிறைய வீரர்கள் போரில் கலந்து கொள்ளும் போது பரஸ்பரம் செய்து கொள்வார்கள். வஅம்ம தப்லீகு சுன்னனி ஃபலா தகூமு பிஹி இல்லா வரசத்துல் அம்பியாஹி வ குலஃபாஹும் ஃபீ உமமிஹிம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னாவை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை பொறுத்தவரையில் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தில் இருந்து கொண்டிருக்கிற அவருடைய வாரிசுகளாக இருந்து கொண்டிருக்கிற அறிஞர்களும் அவருடைய குலஃபாக்களும் அந்த அறிஞருடைய கலீஃபாக்களாக இருந்து கொண்டிருக்கின்றவர்களும் தானே தவிர வேறு யாரும் அதை பின்பற்ற மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ பெரிய நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க பாருங்க. அப்போ அதன் அடிப்படையில் நாம் என்ன செய்யணும், அந்த சுன்னாவை நாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதை சொல்லிட்டு சொன்னாங்க, ஜஅலல்லாஹு தஆலா மின்ஹும் பிமன்னிஹி வ கரமிஹி. அல்லாஹு தஆலா அவருடைய சங்கையை கொண்டும் அவருடைய அருளை கொண்டும் நம்மை அந்த கூட்டத்தில் சேர்ப்பானாக. நம்மளும் அந்த நேரத்தில் செய்யணும். ஆமீன். அல்லாஹ் நம்மளை என்ன செய்யணும், அந்த கூட்டத்தில் சேர்க்கணும். எந்த கூட்டத்தில், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பிறரிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அம்பியாக்களின், அதாவது நபிமாருடைய வாரிசுகள், நபிமாருடைய வாரிசுடைய கலீஃபாக்கள், பின்தொடர்கள் என்கிற அந்த ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிடும். அல்லாஹ்விடத்தில் நம்ம ஆதரவிக்கிறோம். அந்த ஆதரவு நம்ம எடுத்து இருக்கிறதுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், அதற்கு நம்ம முயற்சி செய்யணும். இந்த மேற்சொன்ன 5 வழிமுறைகளை பின்பற்றி கொண்டு சுன்னாவை நம்ம என்ன செய்யணும், ஹயாத்தாக்க வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், அந்த சுன்னாக்களை நம்ம கடைபிடித்து வாழ வேண்டும். இன்னும் 2 பாயிண்டை நம்ம சொன்னோம், அதுக்கு விளக்கம் சொல்வதற்கு நேரம் பத்தாது. அதனால் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், இதை நிறுத்திக்கொள்வோம். அடுத்த அமர்வில் நம்ம செய்வோம், அந்த வசுன்னத்து துஃபஸ்ஸிருல் குர்ஆன், குர்ஆனுக்கு வந்து விளக்க உரை அமையும் என்கிற அந்த பாட தலைப்பையும் அதே போன்று அதற்கு பின்னாடி உள்ள விஷயங்களை நம்ம அடுத்த அமர்வில் பார்க்கலாம். சரிங்களா? இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்ன உடனே அங்கீகரித்தாங்க. ஆமாம், அங்கீகாரம், செயல் இல்லை, அங்கீகாரம். அதாவது சகோதரர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று இமாமும் மஅமூமும் சொன்னதற்கு பிறகு, ருக்குவிலிருந்து எழுந்ததற்கு பிறகு என்ன சொல்லணும், ருக்குவிலிருந்து எழும்போது என்ன சொல்லணும், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, அதை தான் சொல்லணும். அதை சொல்லி எழுந்ததற்கு பிறகு கியாமத்துக்கு வந்தது பிறகு என்ன சொல்லணும், ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி, இந்த துவாவை சொல்லணும். சரிங்களா? இந்த துவாவை முதலாவதாக ஒரு சஹாபி தான் சொல்றாரு. இந்த துவாவை முதல்ல யார் சொல்றாரு, ஒரு சஹாபி தான் சொல்றாரு. சரிங்களா? தொழுகையில் வந்து ரசூலுல்லாஹோடு வந்து நினைச்சாங்க, வேக வேகமாக கலந்து கொண்டு அவர் நினைச்சாரு, மூச்சிறைக்கு வந்தார், தொழுகையில் கலந்து கொண்டார். அவர் ருக்குவிலிருந்து எழுந்து கியாமத்துக்கு வந்த உடனே சொன்னாங்க, இந்த வார்த்தையை அவர் சொல்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சதற்கு பிறகு யார் இந்த வார்த்தைகளை சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் நான் தான் யாரை சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை பெறுவதற்கு மலக்குகள் என்ன செஞ்சாங்க, எத்தனை மலக்குகள், 30 மலக்குகள் என்ன செஞ்சாங்க, போட்டி போடுவதை நான் கண்டேன். அவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு சொல்லாக அவர் அதை சொன்னது இருக்கிறது அப்படின்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தாங்க. அதற்கு பிறகு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்கிற அந்த வார்த்தைகளை தொழுகையில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுவும் எதற்கான சான்று, சஹாபாக்கள் சொன்னதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தார்கள் என்பதற்கான சான்று. சரிங்களா? ஓ சரிங்களா? அப்போது அதான் இது நான் கேள்விப்படாத விஷயம். சரிங்களா? அதாவது இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அது ஒரு சஹாபி செஞ்சது, அதனால் தொழுகையில் அது செய்யக்கூடாதுன்னு யார் சொல்லிட்டு இருக்கிறாங்களா, யாரோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா?
நாம் அதை வந்து என்ன செய்ய வேண்டியதில்லை, அது ஒரு பைத்தியக்காரத்தனமான உளரால தான் பார்க்கணும் யார் சொல்லியிருந்தாலும். ஏன் அது சுன்னா, எந்த அடிப்படையில் சுன்னா சொன்னது யார்? சொன்னது சஹாபி. அதை செய்யலாம் என்று அங்கீகரித்தது யார்? ரசூலுல்லாஹி அவர்கள். இப்படி யாரும் செய்யாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? செய்யாதீங்கன்னு தடுத்த விஷயங்களாக தான் நம்ம செய்யக்கூடாது. நமக்கு தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வாங்க, தொழுகை நடந்து கொண்டிருக்கும் ருக்குவில் இருக்கும்போது ரசூலுல்லாஹி அவர்களே ருக்குவிலே அடைந்து கொள்வதற்காண்டி ருக்கு செய்த வரை என்ன செய்வாங்க, வந்து சேருவாங்க. ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லுவாங்க, ஜாதக்கல்லாஹு ஹிர்ஸன் வலா தஉத், அல்லாஹ் உனக்கு ஆர்வத்தை அதிகப்படுத்திட்டோம், இனிமேல் இப்படி செய்யாத, முடிஞ்சு போச்சு. இதான் செய்யக்கூடிய அந்த விஷயம். எதை வந்து ரசூலுல்லாஹி அவர்கள் நல்லது என்று சொன்னார்களோ, செய்வதற்கு சிறப்புகளை சொன்னாங்களோ, அது என்னது, அது எல்லா காலத்திலும் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட விஷயம். அந்த அடிப்படையில் அது நாம் வளமையாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு சுன்னா. சுன்னா என்றால் அதுதான் சொன்னேன், சுன்னாவிற்கான வரைவிலக்கணம் முதல்ல தெளிவாக தெரியணும். அந்த வரைவிலக்கணம் தெரிந்தால் என்ன செய்ய மாட்டாங்க, இது போன்ற உளறல்கள் வராது. சுன்னா என்றால் ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னது, ரசூலுல்லாஹி அவர்கள் செஞ்சது, ரசூலுல்லாஹி அவர்கள் அங்கீகரித்தது. இப்போ அங்கீகாரம் என்று சொன்னால் அதை யார் செஞ்சது ரசூலுல்லாஹி அங்கீகரிக்கிறாங்க? சஹாபாக்கள் செஞ்சது தான் ரசூலுல்லாஹி அங்கீகரிக்கிறாங்க. இப்போ சஹாபாக்களுக்கு இந்த தீனில் இருக்கக்கூடிய அந்தஸ்து அது கியாமத்து நாள் வரைக்கும் என்ன செய்வாங்க, குர்ஆனை சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்கள், நேர்வழியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, அந்த சபீலில் முஃமினீன் என்று சொல்லக்கூடிய மூமின்களுடைய பாதையை பின்தொடரக்கூடிய மக்கள் அதை செய்து கொண்டிருப்பார்கள், செய்ய வேண்டும். அது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு. சரிங்களா? ஏற்கனவே கேட்டுட்டீங்களா இந்த கேள்வியை, திரும்ப கேட்குறீங்க? சரி, மாஷா அல்லாஹ். அதாவது அது தொழுகை பாடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த பாடத்தில் இல்லை. சரியா? ஃபிக்ஹ் விஷயம் வந்ததுனாலயா? அதாவது தொழுகையில் வந்து ஒருவர் ருக்குவில் சேர்ந்து கொள்கிறார், அவருக்கு அந்த ரக்காத்து கிடைக்குமா கிடைக்காதா? இதில் வந்து அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபடுது. இரண்டு கருத்து இதில் ஆரம்ப காலம் தொட்டு இருந்து கொண்டிருக்கிறது. இதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் புகாரி, இமாம் ஷவுகானி, இன்னும் பல அறிஞர்கள் சொல்கிறாங்க, அப்படி சேர்ந்தால் ருக்குவில் சேர்ந்தால் அந்த ரக்காத் கிடைக்காது என்கிற கருத்துடையவர்களாக இருக்கிறாங்க. வேறு சில அறிஞர்கள் கிடைக்கும் என்கிற கருத்துடையவர்களாகவும் இருக்கிறாங்க. சரிங்களா? இதில் நாம் கிடைக்காதுன்ற கருத்தை எடுக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், தொழுகையில் வந்து கியாம் என்பது ருக்குனு, கியாம் என்பது ருக்குனு, தொழுகையோட ருக்குனு. ருக்குன் என்றால் பிரதான அம்சம். அதை விடுபட்டால் தொழுகை பாத்திலாயிடும், விட்டுட்டால் தொழுகை பாத்திலாயிடும். அதே போன்று தக்பீர் தஹ்ரீமா, தொழுகையின் ஆரம்பத்தில் சொல்லுகிற தக்பீர், அதுவும் எனது ருக்குன். அதை விட்டால் தொழுகை சேராது. மூன்றாவது சூரத்துல் ஃபாத்திஹா ருக்குன். இதில் வந்து கருத்து வேறுபாடு இருக்குது. உதாரணமாக ஃபிக்ஹ் ஹனஃபி ஃபிக்கை பின்பற்றக்கூடியவங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா என்பது ருக்குன் அல்ல, ஃபர்ல் அல்ல. மற்ற ஃபுகாக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு என்னது ஃபர்ல் ருக்குன் என்று சொல்லுவாங்க. அப்போ அந்த ருக்குனாக இருந்து கொண்டிருக்கிற இந்த மூன்று ருக்குன்களை விட்டுட்டு தான் நம்ம சொல்லுவோம் ருக்குவில் மட்டும் சேர்ந்து கொள்வது. அப்போ அதனால் இந்த ருக்குன்கள் எல்லாம் தவறி போனதுனால் அந்த ரக்காத் நமக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய இவருடைய கூற்று நமக்கு ஆதாரபூர்வமானதாக இருக்குது. இமாம் புகாரி அவர்கள் கிராத்து ஹல்ஃபல் இமாம், இமாமுக்கு பின்னாடி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது, அதுக்குன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? இமாம் புகாரி எங்கே சொல்லியிருக்காங்க, புகாரியில் தேடாதீங்க. இது வந்து இமாம் புகாரி தனியாக அதுக்குன்னு எழுதுகிற புத்தகத்தில் இருக்குது. என்ன புக்கு? கிராத்து ஹல்ஃபல் இமாம், இந்த புத்தகத்துடைய பேர். இமாமுக்கு பின்னாடி ஓதுறது, எதை ஓதுறது? சூரத்துல் ஃபாத்திஹா. அதை ஓதுறது அவர் என்ன செய்கிறாரு? வாஜிப், கட்டாயம் என்று சொல்கிறாங்க. அது கட்டாயம். ஏன்னா ரசூலுல்லாஹி சொன்னாங்க, லா ஸலாத்த லிமன் லம் யக்ர பி ஃபாத்திஹத்தில் கிதாப், யார் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை இல்லை. அப்போ இமாமாக இருந்தாலும் சரி, மாமூமாக இருந்தாலும் சரி, அனைவரும் அதை ஓத வேண்டும் என்பதுதான் இமாம் புகாரி அவர்கள் போன்றவருடைய நிலைப்பாடு என்கிற அடிப்படையில் நம்ம என்ன சொல்கிறோம், அதுதான் இதில் ஏற்றமானது. ஏன்னா அந்த ஆதாரத்துக்கு ரொம்ப நெருக்கமானது. அதே நேரத்தில் கிடைக்கும் என்கிற கருத்து அது ஒரு மர்ஜூஹான, அதாவது இரண்டாம் தரத்தில் இருந்து கொண்டிருக்கிற கூற்று. அதற்கும் பல அறிஞர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம், பேணுதல் என்கிற அடிப்படையில். ஏன்னா தொழுகை கிடைக்காமல் போயிடுச்சுன்னா அது பெரிய நஷ்டம் இல்லையா? அவங்க இஜ்திஹாதின் அடிப்படையில் சொன்னாங்க, இஜ்திஹாதை நம்ம பின்பற்றினா அதுக்கான கூலி உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கிடைக்காம போகும் என்கிற அந்த கருத்து வந்து ஒரு ஆபத்தானது என்கிற அடிப்படையில் அதை நம்ம நினைச்சிடும்
சேர்ந்து கொண்டால் கிடைக்காது என்கிற கருத்தை நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யணும், ருக்குல சேர்ந்தால் என்ன செய்யுது, அந்த ரக்காத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடுத்த ரக்காத்து இருந்தால் நம்ம என்ன செய்யணும், முதல் ரக்காத்து ஆரம்பம் செய்யணும். பொதுவாக அதாவது எல்லாருமே இதை சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம செஞ்சாவது சுண்ணாவை நம்ம உயிர்ப்பிக்கலாம். இது வந்து நம்முடைய விரிவுரை நூலில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய விஷயம். அபு அப்துல் ரஹ்மான் இப்னு ஜெய்னுல் ஆப்தீன் என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்ல தகவல் தான் அது. கேட்டுருச்சு அவர் சத்தமாக தான் சொன்னார். ஆமாம், இல்லை இப்போ எப்பவுமே அனுமதி இருக்குல்ல, கேட்டுருந்தா ரொம்ப உரத்த குரலில் சொன்னாங்க. இல்லை அவர் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி தான் ரப்பனா வலக்கல் ஹம்த் ஹம்தன் கசீரன் தைபன் பாரகுவின் நம்ம சொல்ல முடியாது. அதே அந்த சப்தத்தில் சொன்னாங்க, அதை ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. சரிங்களா? இடது கை எழுதுவதற்கு பயன்படுத்துவாங்க, வேலை செய்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க, அதெல்லாம் தவறு இல்லை. அதத்தான விஷயங்கள், வழக்கமான விஷயங்கள் ஒருத்தர் வலது இடது இரண்டுலையுமே பயன்படுத்தலாம். சரிங்களா? கார் ஓட்டணும், ஒரு கையில் ஓட்ட முடியுமா? பைக் ஓட்டணும், ஒத்த கையில் ஓட்ட முடியுமா? இப்போ அதெல்லாம் வந்து என்னது, நம்முடைய வளமையான விஷயங்கள். அதெல்லாம் வந்து நம்ம நினைச்சலாம், நமக்கு ரெண்டு கையும் பயன்படுத்தலாம். உண்பதற்கு குடிப்பதற்கு தான் ரசூலுல்லாஹ் நினைத்தாங்க, அந்த கைகளை பயன்படுத்துறதுல நமக்கு தடை ஏற்படுத்தினாங்க. லா தஅக்குலு பில் ஷிமால், சரிங்களா? வலது கையால் நீங்கள், இடது கையால் நீங்கள் உண்ணாதீங்க. வலா தஷ்ரபு, குடிக்காதீங்க. உண்ணவும் பருகவும் என்ன செய்யுங்க, வலது கையை கொண்டு செய்யுங்க. அப்போ தடை செஞ்சது உண்வதற்கு பருகுவதற்கு தான். என்ன சொல்லுவாங்க? அதாவது நம்ம பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். சாப்பிட்றதுக்கு என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ், வலதை பயன்படுத்த சொன்னாங்க. சரிங்களா? அதான் பிடிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், வலது இடது ரெண்டுமே பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம உண்பதாக இருந்தால், குடிப்பதாக இருந்தால், ஒருவருக்கு கொடுப்பதாக இருந்தால் அங்கெல்லாம் என்ன செய்யணும், வலதை தான் முற்படுத்தணும். கொடுப்பதும் போது கூட என்ன செய்யணும், இடதுகளை கொடுக்கக்கூடாது, வலது கையில தான் கொடுக்கணும். சரிங்களா? ஆமாம், அதுக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய பொதுவான எல்லா செயலும் ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன செய்வாங்க, ஆடை உடுத்தும் போது, செருப்படிக்கிற போது, ஏதாவது செய்யும் போது எல்லா இடத்துலையும் என்ன செய்வாங்க, வலதை முற்படுத்துவார்கள் என்று ஹதீஸ் இருக்குது. அந்த அடிப்படையில் பொதுவாக எல்லாவற்றுக்கும் நம்ம வலதை முற்படுத்தணும். இடதை கொண்டும் இடதும் சேர்ந்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்களாக இருந்தால் இடத்தை பயன்படுத்தணும். அவ்வளோதான். வச்சுக்கலாமா? சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அல்லாஹும்ம இன்ஃபஅனா பிமா அல்லம்தனா வ ஸித்னா பிஹி இல்மா.